நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றார்கள். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி ஐசிசி கோப்பை வெல்வது என்பது மிகப்பெரிய சாதனையாக இந்திய அணிக்கு பார்க்கப்பட்டது. அதோடு மட்டுமில்லாமல் கூடுதல் சாதனையாக நடைபெற்ற ஒரு போட்டியில் கூட T20 உலகக்கோப்பை போட்டியில் ஒரு போட்டியின் போது கூட லீக் சுற்று, சூப்பர் 8, செமிஃபைனல் என ஒரு போட்டியில் கூட தோல்வியுறாமல் கடைசி வரையில் வெற்றி பெற்று முழு வெற்றியை இந்திய அணி இதில் பதிவு செய்திருக்கிறார்கள். பல்வேறு ஜாம்பவான்கள், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட அனைத்து அணியினையும் விரட்டி அடித்து இந்திய அணி இந்த கோப்பையை கைப்பற்றியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய வெற்றியாக இந்த இந்திய அணிக்கு இது பார்க்கப்படுகிறது. விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா உள்ளிட்ட அனைத்து வீரர்களும் தங்களுடைய பங்களிப்பை செலுத்தி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி T20 உலகக்கோப்பை போட்டியை கைப்பற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த பல ஆண்டுகளாகவே ஐசிசி கோப்பை இந்திய அணி வெல்ல வேண்டும் என்பது மிகப்பெரிய கனவாக இருந்தது. ஏனென்றால் கடைசியாக ஐசிசி கோப்பை வென்ற பிறகு பல ஆண்டுகளாக எந்த ஒரு ஐசிசி கோப்பையும் வெல்லாத அணியாக இந்திய அணி விளங்கி வந்த காரணத்தால் இந்த போட்டி என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை அனைவருக்கும் ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த போட்டியோடு ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி, ஜடேஜா ஆகியோர் ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் ஆடக்கூடிய T20 போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அவர்கள் அறிவித்தார்கள். அவர்கள் ஆடக்கூடிய T20 போட்டி இந்த கடைசி தொடர் என்பதால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் இந்திய அணி வீரர்கள் விளையாடினார்கள். இந்நிலையில் நடைபெற்ற அந்த ஒட்டுமொத்த போட்டியிலும் இந்திய அணி அபார வெற்றி பெற்றார்கள். இறுதிப் போட்டி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. எதிர்முனையில் ஆடிய அணி மிக சிறப்பான பங்களிப்பு வெளிப்படுத்தினார்கள். அதை அனைத்தையும் முறியடித்து இந்திய அணி T20 உலகக்கோப்பையை கைப்பற்றினார்கள். இதனால் ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் அணி ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதற்கு பிறகு அங்கு ஏற்பட்ட அந்த புயல், இயற்கை சீற்றம் காரணமாக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. நிலைமை சீரடைந்த பிறகு இன்று காலை இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் தனி விமானம் மூலமாக டெல்லி வந்தார்கள். அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் பிரதமரை சந்தித்தார்கள். இந்த சந்திப்பு தொடர்பான வீடியோ காட்சிகள் அனைத்தும் வெளியாக இருக்கிறது. இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடி அவரது இல்லத்தில் சந்தித்த இந்திய கிரிக்கெட் வீரர்கள் அவரோடு குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு பிறகு அனைவருடன் பிரதமர் நரேந்திர மோடி அமர்ந்து இதை பற்றி கலந்துரையாடினார், கருத்துக்களை கேட்டறிந்தார். அது தொடர்பான அனைத்து வீடியோ காட்சிகளும் தற்போது வெளியாக இருக்கிறது.